ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து நைட் லேம்ப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மண பாண்டியன். ஸோ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இல்லையா ஃபோட்டோ ஷீட்டு. ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோ ஷீட் நான் வந்து எடுத்திருக்கேன். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயோ இல்லாட்டி ஸ்கொயர் ஷேப்லேயோ ஏதாவது பாக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் வாட்டர் பாட்டில் அதாவது ஸ்டீல் கேன்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு அட்டைப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாக்ஸோட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். நான் அந்த ரவுண்டாக தான் சுருட்ட போகிறேன். ஸோ ஹாட் க்ளூ வச்சு தான் நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் பேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம இதை. ஸோ இந்த நைட் லேம்ப் பண்ணுறது வந்து ஈஸி. இது நம்ம வீட்லேயே சார்ட் கூட நீங்கள் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு, அப்புறம் நம்ம அந்த கவர் போடுவோம் பார்த்தீங்களா நோட் புக்ஸ்க்கு, அந்த ரேப்பரோட அந்த உள்ளே இருக்க அந்த அட்டை மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இதுவும் ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படி உங்ககிட்ட இந்த டாய்லெட் பேப்பர் ரோல் இருக்கும் பார்த்தீங்களா உள்ளே, ஸோ அது இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெருசாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நான் இப்போ மடக்கி நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நல்லா இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதுக்குள்ளே வந்து ஏதாவது ஹார்ட்டின் ஷேப்லேயோ இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்லேயோ தான் நீங்கள் வரைஞ்சி அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம உள்ளே வந்து லைட் செட் பண்ணும் போது அது குட்டி குட்டி ஓட்டையிலேருந்து லைட் வந்து வெளியே வரும். ஸோ அது சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஓட்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஷார்ட் இல்லையா, ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து லைட்டு வந்து வெளியே வரணும், இதுக்குள்ளே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஹோல்ஸ் தேவை. ஸோ அதனால் நான் வந்து ஹார்டினில் தான் போட போகிறேன் நான் ஹோல்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து இதை செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சோண்டு போதும். ஸோ இந்த அளவுக்கு போதும். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுனால அவ்வளவோ தின்னா இல்லை. இந்த மாதிரி இதை பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து ஸ்டாண்டு வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக அந்த மாதிரி பவுல் எடுக்க சொல்கிறேன். ஸோ சுற்றி முற்றியும் நீங்கள் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள்கிட்ட பைப் ஏதாவது வேஸ்ட்டாக அந்த பைப், பிளாஸ்டிக் பைப்பு நம்ம வீட்டிலலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு, ஸோ அந்த பைப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஹாட் க்ளூ வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இப்படி தான் வந்து செட் பண்ண போகிறோம் நம்ம ஆக்சுவலி. ஸோ செட் பண்ணிவிட்டு இந்த பவுலை வந்து கொஞ்சம் ஒன்று வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதை வந்து கட் பண்ணணும் இல்லையா, ஸோ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது இந்த பவுலை நம்ம வந்து எதுக்கு இந்த மாதிரி பவுல் எடுக்க சொல்லியிருக்கேன்னா, இதை வந்து நம்ம 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஏதாவது குட்டி குட்டி பொருள் எதுவும் போட்டு வைக்கினாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்காகவும் நமக்கு இந்த டப்பா வந்து யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டப்பா வந்து நான் இப்போது வைக்க சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ இப்போ கீழே வந்து பேஸ்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ ஹாட் க்ளூ வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, சூடு பண்ணும்.
பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நல்லா ஹாட் ப்ளூ மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இது கொஞ்சம் காயணும். அதுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஒட்டிட்டு ஹோல்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து நைஃப் வச்சு தான் ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ சிசர் வச்சு ஹோல்ஸ் போட போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு சிசர் வச்சு ஹோல்ஸ் போடணுன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, ஒட்டி அதாவது கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து அங்கங்கே ஒழுகுது. ஓகே, பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. அச்சாம் இதாக இருக்குது பாருங்கள் இன்னொரு வயரு. நான் சொல்கிறது இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயரோட கனெக்ட் பண்ணணுமா, இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த வயரோட இந்த வயரை கனெக்ட் பண்ணணுமா, இல்லை இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதோட கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. எதுவும் இதுலேருந்து தான் வருது. நான் இந்த லைட் இதோட இந்த வயரை கனெக்ட் பண்ணணுமா இல்லை இதோட கனெக்ட் பண்ணணுமான்னு கேட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் ஹார்ட் அண்ட் ஹார்ட்னா வரைஞ்சி அதை கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனிமேல் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. லைட்டுமே வந்து நான் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து லைட் எடுத்திருக்கேன். அதாவது இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டிக்கி டைப் லைட் மாதிரி இது இருக்கும். ஸோ இந்த லைட் இது வந்து காயில் லைட்டு. ஸோ இது வந்து எல்லா கடையிலையும் நல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் அதெல்லாம் அந்த மாதிரி கடையில் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து எங்கள் ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். எங்கள் ஷாப்பில் இது வந்து இருக்குது. ஸோ எங்கள் ஷாப்பில் இருந்து தான் நான் இதை வாங்கினேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த லைட்டை காமிச்சு இந்த லைட்டுக்கு செட் ஆகிற ஒயர் கொடுங்கன்னு கேட்டாலும் இந்த மாதிரி அவங்க தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அது கூடவே இந்த மாதிரி சார்ஜரும் அவங்க தந்துடுவாங்க. சார்ஜரை மாற்றி சுவிட்ச் ஆன் பண்ணி தான் நம்ம லைட்டை வந்து ஆன் பண்ணுவோம். ஸோ இது வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி நம்ம சார்ஜரை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அழகாக வந்து லைட் எரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த லைட்டு கொஞ்சம் வந்து நான் உள்ளே போட போகிறேன். நீங்கள் வந்து அதாவது எல்இடி லைட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக, அதாவது ஒரு குட்டியாக இவ்வளோ தான் இருக்கும் எல்இடி லைட்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் லைட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் பல்ப் உங்கள்கிட்ட எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பல்பை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிடுறேன். சும்மா அப்படியே தான் போடுறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து நம்ம லைட்டை வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ சூப்பராக தெரியுதுல்ல? ஸோ ஆல்ரெடி சீரியல் பல்ப் இருக்குது. நான் ஆக்சுவலி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால யூஸ் பண்ணல நான். ஸோ பார்த்தீங்களா அழகாக எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஹார்ட்லேருந்து அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் பளிச்சு நமக்கு அழகாக தெரியுது. ஸோ அதுக்கு தான் இந்த ஹார்டின் ஷேப்ஸ் இதில் தான் நான் போட சொன்னேன் உங்களுக்கு. இதுக்குள்ளே வந்து நம்ம எதாவது ஸ்டோரி வேணும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நைட் லேம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக தான் இருக்குது நம்மளுக்கு. இதில் வந்து நிறைய கலர் லைட்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதையும் கூட நீங்கள் பை பண்ணிக்கோங்க. எனக்கு ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த நம்ம வச்சுருக்கிறது ஒயிட் ஷீட்டு. ஸோ இதில் வந்து வர்றது இந்த ஹார்ட்டும் கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் அதை வாங்கினேன். ஸோ நான் இப்போ வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதை நான் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சொன்னேன்ல பேட்ரி. ஸோ இந்த பேட்ரி வந்து நான் இங்கே அந்த சார்ஜர் வந்து மாட்டியிருக்கேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் இது வந்து எரியும். ஸோ அதுக்காக நான் அந்த சார்ஜர் அவங்களாவே தருவாங்க. ஸோ அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா நான் வயரை வந்து இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வயரை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த நைட் லேம்ப் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நைட் லேம்ப் வந்து இந்த மாதிரி காயில் வயர் நீங்கள் வாங்கலனாலும் சீரியல் லைட்ஸ் இந்த குட்டி குட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும்.
அது வந்து நடுவில் சென்டர் நடுவில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இந்த பாக்ஸையும் நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க, ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு லேம்பும் நான் காட்டலான்னு இருக்கேன். ஸோ இப்போ அந்த லேம்பை காட்டுறேன். ஸோ அதுவுமே நான் மேக் பண்ணது தான். நான் அதே நான் காட்டுறேன். அதாவது இந்த ஃப்ளாஸ்க்கு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ளாஸ்க்கு நான் வாங்கினா அந்த வாட்டர் பாட்டிலுக்கு அதாவது அந்த அட்டைப்பெட்டி இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த பாக்ஸை நான் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த லைட்டு. ஸோ இந்த லேம்ப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தன்ஷி கிராஃப்ட்ஸில் நான் வந்து காமிச்சிருப்பேன். நீங்கள் போய் அந்த வீடியோ வேணால் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு அந்த வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள். சாரி, லைட் ஆஃப் பண்ணேன். கொஞ்சம் இப்படி தான் பிளராக இருக்கும். தெரியுதா, உள்ள வந்து வயலட் கலர் லைட் எரியுறது. ஸோ இது இங்கே வந்து நிறைய லைட்ஸ் இருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும். ஸோ அவ்வளோ உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த வயலட் மட்டும் ஃபோக்கஸ் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Bye friends.